அஸ்வத், நம்ம உடம்புல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு அப்படின்னா நீ என்ன சொல்வ? மூளை. மூளை அப்பப்போ நம்மளை வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு டார்ச்சர் பண்ணும், அதனால வேற ஒன்று சொல்லு. மூளைக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இதயம் தான். ஏன்னா வந்து ரஜினி சாரே வந்து சொல்லியிருக்காருல்ல, நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யணும் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இதயம்ல. அதை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களை வந்து வரவேற்கலாம். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்தா இன்ஸ்டன்ட் காஃபி. இப்போ யாராச்சும் காதல் கவிதை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கவிதையில கண்டிப்பா இதயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு உயர்ந்த வார்த்தைன்னு சொல்லலாம். உணர்வுகள் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இதயம் நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லலாம். உணர்ச்சிகளுக்கு இது எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. இப்படி காதல்ல நம்ம டே டு டே லைஃப்ல இந்த உணர்வுகள் மூலியமா இதயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா அதை நம்ம டே டு டே லைஃப்ல பாத்துக்கிறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இப்போ இந்த பழைய காலத்து விஷயம் ஆயிடுச்சு, இந்த வயசானவங்களுக்கு தான் இதய நோய் வரும் அப்படிங்கிறது. டீனேஜ்ல கூட இதய செயலிழப்பு இறப்பு நடக்குதுங்கிறது நம்ம இப்போ செய்திகளை வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஸோ சொன்ன மாதிரி வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து இதய நோய்கள் இருக்குன்னா இன்னைக்கு வந்து டீனேஜ்ல இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து நிறுத்தி நிதானமா வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து பயங்கர வேகமா வந்து இந்த உலகத்துல வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே ஒரு இதயம் வந்து ஒரு படபடப்போடையே இருக்கு. ஸோ அதனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உடல்ல வந்து ஏற்பட்டு இருக்கு. இதய நோய்கள் வருது, இணை நோய்கள் அதனாலலாம் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பெரும்பாலும் என்னென்ன மாதிரியான இதய நோய்கள்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுக்குலாம் வந்து ஏற்படுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி அவசரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில வந்து இதயத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கேரை நம்ம கொடுக்குறோமா இல்லையா, ஸோ கேர் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். அண்ட் நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம் இதயம் வந்து பயங்கர ஆரோக்கியமா தான் இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து நினைச்சிட்டு தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன மாதிரியான சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்றோம். இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு நம்மளுக்கு தெளிவா விளக்கம் சொல்றதுக்காக மிகவும் அனுபவம் வாய்ந்த பிரபலம் வாய்ந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இதய நல மருத்துவ நிபுணர் ப்ரொஃபசர் டாக்டர் அஜித் பிள்ளை அவர்கள் நம்மளோட இணைச்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சூப்பர் டாக்டர். Thank you and very happy to be with you. Pleasure sir டாக்டர். அண்ட் டாக்டர், இப்போ வந்து ஜெனரலாவே வந்து இப்போ நிறைய சர்க்கரை நோய்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்தியா வந்து கேபிட்டல் அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து நிறைய வந்து நீரிழிவு பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதய நோய்களும் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான். ஐ திங்க் we are all in the race. அதுதான் ஐ திங்க் எஸ்பெஷலி யங்கர் பீப்புள், நிறைய சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறோம். ஹார்ட் அட்டாக்காகவே வருது. இட் இஸ் நாட் தட் ஒரு சின்ன விஷயவாக வருது, இல்லை அந்த மாதிரி ஒரு இசிஜி வேரியேஷன் வருது, இல்லை சின்ன ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இல்லை. பட் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நிறைய பேர் உயிர் தவறுறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் கன்சர்ன். போஸ்ட் கொரோனா வைரஸ் அந்த பேண்டமிக் அப்புறம் இது ரொம்பவே எங்களுக்கு சகஜமாக ஆகுது. இது என்னென்னா ஐ திங்க் மோர் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு நம்மளோட எல்லைக்கு மீறி நம்ம குதிக்கிறோம். அதாவது டார்கெட் ஓரியன்ட் லைஃப் ஆகி மாறி போச்சு. வெதர் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் இட் ஆர் வெதர் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் இட், அதை விட மீறி நம்மளுக்கு சாத்தியமாத இல்லாத பட்சம் மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். அது ஒரு ரொம்ப ஒரு அலார்மிங்காக இருக்குது இது. ப்ளஸ் ஒரு லைஃப் ஸ்டைலோட சேர்ந்து வரக்கூடிய டயட்ரி ஹேபிட்ஸ் ஆர் நாட் குட். எல்லாருமே ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர் ஜங்க் ஃபுட்டை இருக்கிறாங்க. லைஃப் ஒரு கன்வீனியன்ஸ் ஆகி போச்சு. எது நல்லதை தவிர எது கன்வீனியன்ட்னுள்ள அந்த ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் கன்சர்ன். ஸோ இது ஒரு குறிப்பான ஒரு ரீசனாக இருக்கும். ப்ளஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய மருத்துவமனைகள் இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரி இருக்காங்க. பட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை தவறி அதுக்கு மீறி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு உள்ளது தான் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். ஸோ இது ஒரு கிரேவ் கன்சர்ன் தான். ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. யங்கர் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது 40 வயசு 25 வயசு 30 வயசு 35 வயசு. லாஸ்ட் வீக் ஹேட் அ பேஷண்ட் ஆஃப் 24 years who succumbed to a heart attack. ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அலார்மிங் அட் த சேம் டைம் வெரி கன்சர்னிங் இஷ்யூவாக இருக்குது. இப்போ நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லேயே இது மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம எந்த ஒரு டெஸ்ட்டில் ஷோராக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இதை நம்ம தவிர்க்க முடியும்? இது மாஸ்டர் ஹெல்த்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் சாரு. லைக் வி ஜஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஆர் ஜஸ்ட் செக்கிங். ஸோ மாஸ்டர் ஹெல்த்தில் கண்டுபிடிக்காத என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். நோ மாஸ்டர் ஹெல்த் இஸ் டியூன் டு செக் த ஸ்ட்ரெஸ் லெவல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இன்னைக்கு மாஸ்டர் ஹெல்த் முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்ஸும் எங்களுக்கு இருக்காங்க. ஸோ தட் அதில் என்னென்னா கருத்து என்னென்னா, நான் இதோட என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, ஏன்னா இஃப் யுவர் மாஸ்டர் ஹெல்த் இஸ் நார்மல் ஆல்சோ தட் டசன்ட் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் மேஜர் ஹார்ட் அட்டாக். ஸோ யூ ஷுட் நாட் பி கேரிட் அவே. So it is your lifestyle, your basic discipline in your life which is more important than all these absolute or arbitrary blood test. னுள்ளது தான் அதோட
ஒரு மெயின். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து இதய நல மருத்துவ நிபுணராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதயம்னா அவ்வளோ பிடிக்குமா? ஏன் வந்து இந்த துறையை வந்து சூஸ் பண்ணிருந்தீங்க? ஏன்னா மருத்துவத்தில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் எதனால? ஸோ இதை நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ நான் இப்போ சாரு சொன்ன மாதிரி தான், இட் ஹேப்பன்ஸ் வெரி சடன்லி. நான் இப்போ சொன்ன மாதிரி இஃப் யூ டூ டெஸ்ட் ஆர் நார்மல், நெக்ஸ்ட் மொமெண்ட் யூ கேன் ஹேவ் அ ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ சாக்கர் கேம். We used to tell that practicing cardiology is like playing a soccer game. Because everything can happen in a fraction of second. So அது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. பிகாஸ் அண்ட் வி சேவ் லைஃப்ஸ். ஒரு மாத்திரை கொடுத்து ஒரு நாள் ஒரு வாரம் வெயிட் பண்ணி அடுத்த மாத்திரை கொடுத்து அந்த மாதிரி இல்லாமல் நான் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, ஐம் ப்ராக்டிசிங் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப் சேவிங்காக பண்ண முடியுது. அண்ட் தென் வி கேன் சேஞ்ச் லைஃப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ப்ரொஃபஷனல் என்ன சொல்கிறது மோட்டிவேஷனும் கொடுக்குது. இப்போ இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கும்போது கார்டியாக் அரெஸ்ட்னு கேள்விப்படுறோம், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் கேள்விப்படுறோம், மாரடைப்பு, இதய செயலிழப்பு, இது ரெண்டுமே கேள்விப்படுறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் ஆகும் சாரு. அதாவது ஹார்ட் அது the terms itself are self explanatory. அதாவது ஹார்ட் அட்டாக் என்ன சொல்கிறது, ஹார்ட் இஸ் கெட்டிங் அட்டாக்ட் with an ischemia or திடீர்னு நம்ம ஹார்ட்டோட ரத்த ஓட்டம் கம்மி ஆகுறது. ஹார்ட் இஸ் லைக் எ மசில். இட் ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கார் என்ஜின் மாதிரி. இப்போ பெட்ரோல் இல்லாட்டினா என்ஜின் ஓடாது. ஹார்ட் இஸ் அ பீஸ் ஆஃப் மசில் ஒன்லி. ஒரு மனுஷனுக்கு 250 கிராம்ஸ் தான் ஹார்ட் மசில். வேர் யூ ஹவ் 70 kg, 100 கிலோ இருந்தாலும் 150 கிலோ இருந்தாலும் உங்கள் ஹார்ட் ஒன்லி 250 கிராம் தான், 1/4 கிலோ தான். ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி பம்பிங். நம்ம தூங்குற டைமில் கூட அது பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி எப்படி வருது? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் எப்படி வருது? பிளட்டில் தான் வருது. ஸோ த மொமெண்ட் பிளட் ஸ்டாப்ஸ் டு த ஹார்ட் due to various reasons, ஹார்ட் அட்டாக் வருது. வாட் இஸ் கார்டியக் அரெஸ்ட்? கார்டியக் அரெஸ்ட்னு சொல்கிறது ஹார்ட் ஸ்டாப்ஸ் பீட்டிங். வித்தின் 3 minutes patient will go to coma and will die if you don't intervene or resuscitate immediately. அதுதான் வித்தியாசம். கார்டியாக் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் வித்தியாசம். ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறது இட்ஸ் அ வெரி லிட்டில் ஸ்லோ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்டோட பிளட் ஃப்ளோ கம்மி ஆகி, இல்லை ஹார்ட்டோட மசில் வீக் ஆகி, கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்டோட துடிப்போட வேகம் இல்லை துடிப்போட ஆர்ஜவம் கம்மி ஆகி வரும்போது ஹார்ட் பம்பிங் ஸ்லோ ஆகிற சிச்சுவேஷன் ஆகும் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ புட் இட் இஸ் சிம்பிள், பம்ப் டிஃபிகல்ட்டி ஆர் பம்பிங் ஃபெயிலியர் இஸ் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, சூப்பர் டாக்டர். ஸோ நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் சாரு, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ற ஆண்டு ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க. அதோட முடிவுகளும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னன்னா, நம்மளுக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்னாலே நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடும். அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்லாம் வந்து நார்மலா வந்துரும். யா, டெஃபினட்டா. சோ இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பெரும்பாலான வயதானவர்கள் ஒரு முழு நேர ஓய்வு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்லாம் கூட வாங்குவாங்க. ஃபுல் ரெஸ்ட்லயே தான் வந்து இருப்பாங்க. சோ இவங்களுக்கு வந்து இதயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஏன்னா அவங்க ஃபுல் ரெஸ்ட்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா வீட்டுல நீங்க ஓய்வு நேரத்துல இருக்கும்போது கூட சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் வந்து செய்யணும். தோட்டத்தை வந்து பராமரிக்கலாம், இல்ல வீடை வந்து அழகா மாத்துறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம், இல்ல சமையல் பண்ணலாம். ஏதாவது சின்ன சின்ன உடற்பயிற்சிகள்லாம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம மனசும் ரொம்ப அமைதியா இருக்கும். ஸோ மனசு வந்து ஜென்ரலா அமைதியா இருக்கு, மன அழுத்தம்லாம் இல்லாம இருக்குனாலே வந்து இதயமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற முக்கியமான மூத்தவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யுங்க, உடல் பயிற்சியெல்லாம் வந்து செய்யுங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா ஹெல்த்தியா நம்மள வந்து வச்சுக்கோம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இப்போ கார்டியாக் அரெஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியரா இருக்கட்டும், ஸோ ஒருத்தர் ஏற்படுது அப்படின்னா எவ்வளோ மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டு போகணும், இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இமீடியட்டாக நம்ம செய்யணும்? ஹார்ட் அட்டாக் இது எப்போவுமே கேட்குறதா, பேஷண்ட்ஸும் கேட்பாங்க, சார் திடீர்னு வந்து என்ன பண்ணுறது, ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் வித்தின் 3 minutes இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீச் அ ஹாஸ்பிட்டல். 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெரி டிஃபிகல்ட். ஈவன் இஃப் டாக்டர் பக்கத்தில் இருந்தால் கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒன்று, இப்போ சப்போஸ் யூ ஃபைண்ட் அ பேஷண்ட், அதாவது திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஆகுறாங்கன்னா திடீர்னு வி கேன் டூ பைஸ்டாண்டர் சிபிஆர். நம்ம கார்டியாக் மசாஜ் கொடுத்து அவரை ரெசசிடேட் பண்ணிக்கலாம். பட் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன் வித்தின் 3 minutes. But the golden rule of thumb is to reach the medical contact or the hospital as early as possible. There is no shortcuts. Unfortunately, for this life-threatening situation, நம்ம shortcuts எதுவுமே இல்லை, டேப்லெட்ஸும் கிடையாது. பட் சடனாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது கார்டியாக் அரெஸ்ட் தான், இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் தான்ன்றது எப்படி டாக்டர் நமக்கு தெரியும்? ஒன்று, திடீர்னு பேசிகிட்டு இருக்கவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிறாரு. ஓகே. ஸோ நிறைய பேர், ஐ திங்க் we are all becoming more and more educated. We have to just see the pulse. The pulse is there, that means it's not cardiac arrest.
you know that it could be something else. அதாவது ஒரு சுகர் லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிட்ஸ் வரலாம், ஒரு சீஷர் பிரெயின் ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் பல்ஸ் இல்லைன்ன பட்சத்தில் இட் இஸ் வெரி கிளியர் தட் ஹார்ட் ஹஸ் ஸ்டாப்ட். பிகாஸ் ஹார்ட் பீட் பண்ணால் தான் உங்களுக்கு பல்ஸ் இருக்கும். பல்ஸ் இல்லாட்டினா இம்மிடியட்லி யூ நீட் டு டூ சிபிஆர். அது மட்டும்தான். சிபிஆர் பண்ணச்சில் ஒரு 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேன் ரெக்கவர் வித்தின் எ மினிட். But 50% of the CPR பண்ண பட்சத்தில் you should call out for help. If there are people around you, யாராவது இருக்காங்கன்னா உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும். You should rush him to a hospital because this cannot sustain forever. இப்போ வந்து இந்த இதயம் துடிப்போட திறன் இருக்கு இல்லையா, அது எதனால வந்து குறைவடையுது, இல்லை நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறது டாக்டர்? இது ஒரு முக்கியமான கேள்வி சாரு. அதாவது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பெரிசிஸ் இருந்தது ஹார்ட் அட்டாக்கை பொறுத்து தான். இனிமே நம்ம பேச போகிறது ஹார்ட் அரித்மியா, அதாவது இதய துடிப்போட வேரியேஷன். நார்மலாக ஒரு அடல்ட் ஹார்ட் வில் பீட் ஃப்ரம் 60 to 100. அதாவது 60 ஒரு நிமிஷத்துக்கு 60லேருந்து 100 வரை துடிக்கும். இது 60க்கு கீழே வந்தாலும் பிரச்சனை தான், 100க்கு மேலே வந்தாலும் பிரச்சனை தான். இன்னும் அதிகமாக போனால் 60, 50, 40, 30, 20 போக போக இன்னும் கண்டிஷன் பிகம்ஸ் மோர் சீரியஸ். சிமிலர்லி 100லேருந்து 120, 140, 160, 170, 150 போச்சுன்னா இன்னும் அது சீரியஸான ப்ராப்ளம். ஏன்னா ஹார்ட் இஸ் டியூன் டு பீட் அண்ட் பம்ப் பிளட் இன் திஸ் ஃப்ரேம். 60லேருந்து 100 வரை தான் அது பம்பிங், அது டூனாக இருக்குது. ரொம்ப லோவாக இருந்தாலும் ரொம்ப ஹையாக இருந்தாலும் அதோட டூனிங் மெக்கானிசம்ஸ் அண்ட் அந்த இது கம்ப்ளீட்டாக டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆகிடும். இது கார்டியாக் அரித்மியாஸ்னு சொல்லும். ஹார்ட்டோட ரிதம் படபடப்புன்னு நம்ம யூஸ்வலாக லோக்கல் லாங்குவேஜை சொல்லுவோம். அது ரொம்ப லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் ப்ராப்ளம். இதுவும் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபார் நீங்கள் முன்னாடி கேட்ட அதே கேள்வி தான் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு. ரொம்ப ஹார்ட் பீட் லோ ஆனாலும் ஹார்ட் பீட் அதிகமானாலும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு அது இட் கேன் பி அ ஃபோர் ரன்னர் ஒரு அது காரணமாக ஹார்ட் அட்டாக் வரலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இதுதான் வந்து இந்த கார்டியாக் ரிதமும். ஆமாம், இதுதான் கார்டியாக் ரிதம்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஹார்ட் பீட்டை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட கேஜெட்ஸில், எங்களோட வாட்சஸ்லாம் எங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த நிமிஷம் நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட்டா நம்ம வந்து ஒரு காஷனுக்கு வரணும், இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அண்ட் இது யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக அவங்க இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வயசானவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருங்கிறதுலாம் பழைய கதையா போயிடுச்சு. ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன். இப்போ மோஸ்ட் ஆஃப் திஸ் டிவைசஸ் ஆர் ஏ எனேபிள்ட். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அதே உங்களுக்கு அலார்ம்ஸ் கொடுக்கும். இந்த அளவுக்கு உங்கள் ஹார்ட் ரேட் பீட் லோ ஆச்சுன்னா ஓகே செக் யோர் பல்ஸ் கோ டு டாக்டர்னு அதே காட்டும். பிகாஸ் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்ட். பட் குறிப்பாக இந்த ஒரு ஹார்ட் பீட் இப்போ நீங்கள் நான் சொன்னேன் மாதிரி 60லேருந்து 100 வரை நார்மலாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஹார்ட் பீட் இஸ் லோ கன்சிஸ்டன்ட்லி பிலோ 60, it is time to meet a heart specialist. Similarly, your heart rate is above 100 persistently. It can be because either heart beat in older, it's நூல் பிடிச்ச மாதிரி நிற்காது. Suppose you are running, suppose you are doing a very strenuous job, your heartbeat is going to go up 120, 140 மாதிரி போக மாதிரி இருக்கும். பட் கன்சிஸ்டன்ட்லி நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் ஒரு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 60க்கு கீழேயோ இல்லை 100க்கு மேலேயோ இருந்தால் that is a time to just take an electrocardiogram or ECG or meet a cardiologist. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் டாக்டர். ஆனால் லைட்டர் நோட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பாக்குறதுக்குமே வந்து ஒரு GVM ஸ்டைல்ல வந்து இருக்கீங்க. ஸோ நீங்க பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க. நீங்க வந்து என்ன மாதிரியான ரொட்டீன்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க? So morning I wake up at 5 o'clock. Okay. And 5 to 6:30 I'll wake up. I do 1 hour of yoga and half an hour of cardio and walking I do. So okay. 1.5 hours. இது ரொம்ப ரேராக தான். Morning I have an emergency or late night I finish very late. Sometimes surgery goes till 3 AM 4 AM. Okay. இது வாசத்தில் ஒரு 2-3 நாள் நடக்கலாம். இதை தவிர மற்ற எல்லா நாளும் இந்த 5 to 6:30 உள்ளது ஐ டெடிகேட் மை செல்ஃப் டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். சூப்பர். அண்ட் பிகாஸ் மற்ற டைமில் ஒன்றும் எனக்கு டைம் கிடைக்காது. ஓகே, அதனால தான். சூப்பர் டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நிறைய வாட்டி நம்ம இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் நடக்கும்போது ஸ்டண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஸ்டண்ட் சிகிச்சை முறைகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சாரு, இது கார்டியாலஜியை பொறுத்த வரைக்கும், ஹார்ட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் பிகினிங் ஹேஸ் பீன் இன் த நார்த் அமெரிக்கா. அங்கே இருந்து தான் இது இந்த கல்வியில் நான் எல்லாம் அங்கே போய் ட்ரெயின் ஆகி வந்தவங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கே எந்த ட்ரைனிங்கை கொடுக்க முடியுது. ஸோ அதனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அங்கே போக தேவையில்லை. அப்படி அந்த தட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட் வி ஆர் இம்பார்ட்டிங் டு த யங்கர் ஜென்ரேஷன். குறிப்பாக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் நம்ம நெஞ்சு திறந்து தான் ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக வந்தது. பட் போக போக வி ரியலைஸ் தட் இஸ் அ டிஃபிகல்ட் திங். 30 வயசு 40 வயசு ஒரு யங் ஜென்டில்மேனை ஹார்ட் ஆப்ரேட் பண்ணி நெஞ்சு திறந்து பண்ணுறதுன்னா நிறைய லாட்ஸ் ஆஃப் மார்பிடிட்டி கஷ்டங்கள் அது கொடுக்குது. ப்ளஸ் அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ எல்லாமே கீ ஹோலாக போகுது.
ஸோ அந்த கீஹோல் சிகிச்சை முறையில் ஒன்று தான் இந்த ஸ்டென்ட் சிகிச்சைன்னு சொல்கிறது. பட் ஸ்டென்ட் சிகிச்சை கூட இப்போ நிறைய டைமென்ஷன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது தேங்க்ஸ் டு த டெக்னாலஜி விச் இஸ் டெவலப்பிங், மெடிக்கல் ரிசர்ச் விச் இஸ் கோயிங் ஆன், நமக்கு நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்டென்ட்டு கூட வேனிஷிங் ஸ்டென்ட்ஸ் இருக்குது, மெட்டல் ஃப்ரீ ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட் இல்லாமலே நம்ம பிளாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. கால்சிஃபிகேஷன் இருக்கும், சம்டைம்ஸ் போன் லைக் பிளாக்ஸ் வில் பி தேர் இன் த ஹார்ட், அது நம்ம கிட்னி கல் உடைக்கிற மாதிரி லித்தோட்ரிப்சி வச்சு அந்த பிளாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ த டெக்னாலஜி இஸ் ஹூஜ் நவ். ஹூஜ்னா அது நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேட்டியில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இட்ஸ் ஷார்ட். ஸ்டென்ட் ப்ரொசீஜர் இஸ் டன் ஃபார் கிரிட்டிக்கல் பிளாக் இன் த ஹார்ட் டு ரெஸ்டோர் த பிளட் ஃப்ளோ. ஹார்ட்டோட ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு மினிமலிஸ்டிக் சிகிச்சை தான் இந்த ஸ்டென்ட் சிகிச்சைன்னு உள்ளது. அதுக்கு நிறைய இனோவேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. அண்ட் டாக்டர், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 10ல் 9 பேருக்காவது வந்து மன அழுத்தம் வந்து இருக்கு. அது ஜென்ரலாக வந்து குட்டி பசங்கள்லேருந்து யாரை கேட்டாலுமே வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, என்ன வேலை செஞ்சாலும் வந்து ஒரு மாதிரி மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மன அழுத்தம் வந்து இதய நோய்கள் வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம மனசை வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மன அழுத்தம்னால என்னென்ன மாதிரியான இதய நோய்கள்லாம் வருது, ஸோ நம்ம எப்படி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அண்ட் அதே மாதிரி ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுக்கிறது. ஸோ அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசுனதில் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் என்னெல்லாம் பண்ணணும்னு உள்ளது. மோஸ்ட் டிஃபிகல்ட் இஸ் கண்ட்ரோலிங் த மென்டல் ஸ்ட்ரெஸ். இது வெரி டிஃபிகல்ட் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்கள் படித்து பார்த்தாச்சுன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் சம்திங் எ பாடி ஒரு இண்டிவிஜுவல் ரியாக்ட்ஸ் யுவர் சிச்சுவேஷன் cannot be changed. ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், 10 பேர் 10 விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா ஆக்சிடென்ட்டா, ஓகே, ஓ ஐயோ அப்படியா, அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ ஹவு வி ரியாக்ட் இன் அ யூனிக் வே, அது நம்மளோட ஜெனட்டிக் பில்ட்லேருந்து ஆரம்பிக்கும், நம்மளோட ஜீன்ஸில் இருந்தே அது ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பியாண்ட் எ லிமிட் வி cannot control it. பட் எப்போவுமே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ட்ரை டு ரியாக்ட் நியூட்ரல். அதாவது இன்ஃபேக்ட் வீல் ஆல்வேஸ் சே டோன்ட் ரியாக்ட், ஸ்டார்டிங் ரெஸ்பாண்ட். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டு அ சிச்சுவேஷன், டோன்ட் ஸ்டார்ட் ரியாக்டிங். அது ஒன்று. 2, எக்ஸசைஸ் இஸ் அ வெரி குட் ரெமெடி. அகெயின் வி ஆர் கம்மிங் பேக் டு எக்ஸசைஸ். ஏன்னா எக்ஸசைஸ் உங்களுக்கு லாட் ஆஃப் என்டோர்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். நீங்களே பாருங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு செமையாக யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப காமாக தான் ரியாக்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக. ஸோ எகெயின் லைஃப் ஸ்டைல் தான். 3, நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு உள்ள ஒரு ஒரு கருத்து நமக்கு வரணும். we cannot change individuals, we cannot change systems. எல்லா சிஸ்டமும் நல்லது தான், இண்டிவிஜுவல்ஸ் மேக் இட் டிஃப்ரெண்ட். எல்லா துறையிலும் அப்படி தான். whenever there is a problem, don't ignore. அது உங்களுக்கு சேர்ந்தனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், if there is a problem, medical issue which is there, don't ignore it, don't postpone it. இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டு beyond a point it becomes irreparable. சூப்பர் டாக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து இதயத்தில் கை வச்சுட்டு ஆலிசல் அப்படின்னு சொல்லி காம் டவுன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அண்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜியா ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்கேன், டிஃபிகல்ட்டான டேர்மாக இருக்கேன்னு நினைச்சோம். பட் எல்லாருக்குமே ரொம்ப புரியுற மாதிரி அழகாக வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்குலாம் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு நிறைய நாலேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ எங்களோட ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் எங்களுடைய சார்பா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். தேங்க்யூ சாரு. நிறைய விஷயங்கள் டாக்டர் நமக்காக சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு சிறப்பு விருந்தினரோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரு மற்றும் அஸ்வத்.